தியானத்துக்கென்று தெரிந்து கொண்ட சங்கீதம் 108வது அதிகாரம். சங்கீதம் 108, பழைய ஏற்பாட்டில் 740வது பக்கம். தாவீதின் சங்கீதமாகிய பாட்டு என்று முகவரை கொடுக்கப்பட்ட இந்த சங்கீதம் மொத்தம் 13 வசனங்களை உடையது. இந்த சங்கீதம் எந்த சூழ்நிலையில் பாடப்பட்டது, அதுக்கான காரணங்கள் இங்கே குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இது ஒரு இணைப்பின் சங்கீதம். சங்கீதம் 57 7 முதல் 11 வசனங்கள் மற்றும் சங்கீதம் 108 1 முதல் 5 வசனங்கள். இந்த 5 வசனங்களும் ஒத்த வசனங்களாக காணப்படும். அதே போல் 108 6 முதல் 13 உள்ள 13 வசனங்களும், சங்கீதம் 60 5 12 வரை உள்ள 8 வசனங்களும் ஒத்த வசனங்களே. எனவே சங்கீதம் 57 மற்றும் 60 இதனுடைய இணைப்பு இந்த 108வது சங்கீதம். ஏற்கனவே பாடப்பட்ட சங்கீதம், ஏற்கனவே சொல்லப்பட்ட வசனங்கள் தான் இங்கே மீண்டும் இணைக்கப்பட்டு ஒரே அதிகாரமாக ஒரே சங்கீதமாக பாடப்பட்டிருக்கின்றது. சரி, இது 9வது வசனத்தின் மோவாப், ஏதோம், பெலிஸ்தியர் இங்கே காலகட்டங்களில் தாவீதுக்கு பிற்பாடு, தாவீதுடைய நாட்களுக்கு பிறகு மீண்டும் அவர்களால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு சூழ்நிலை அல்லது ஒரு ஆபத்து வரும் பொழுது அதை நினைவு கூறும் விதமாக இந்த சங்கீதத்தை அவர்கள் பாடியிருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்றார்கள். தியான வசனம் 12, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷருடைய உதவி விருதா. அல்லேலூயா. இங்கே இந்த ஜனங்கள் மற்றும் தாவீது யாருடைய உதவியை நாடுகின்றார்கள்? தேவனுடைய உதவியை நாடுகின்றார்கள். பொதுவாக தாவீது ஒரு அரசன். ஒரு அரசன் என்பவன் மற்ற அரசர்களின் உதவியை நாடுவார்கள். தங்களுக்கு எதிராக மற்ற நாடு போர் தொடுத்து வரும் பொழுது, யுத்தம் செய்ய வரும் பொழுது, ஒரு அரசர் தன்கிட்ட இருக்க படை, தன்கிட்ட இருக்க வீரர்கள் போதாது என்றால் அருகில் உள்ள தேசத்து அல்லது மற்ற அரசர்களின் உதவியை நாடுவார்கள். இது இந்த நாட்களிலும் நடக்கின்றது. ஒரு நாட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, மற்ற நாடு மூலம் இந்த நாட்டுக்கு ஏதாவது ஒரு அழிவு வருகிறது, போர் வருகிறது, யுத்தம் வருகிறது என்றால் பிற நாடுகளை, பிற நாட்டை தொடர்பு கொள்வது, அவர்களுடைய உதவியை கேட்பது ஒரு நிகழ்வான காரியம். ஆனால் இங்கு தாவீது சொல்கிறாரு, நான் யாரை நம்ப மாட்டேன்? மனுஷனை நான் நம்ப மாட்டேன், மனுஷனுடைய உதவியை நான் தேட மாட்டேன். ஏன்னா இந்த உதவி விருதா. அப்படின்னா நீ மனுஷனையே நம்பக்கூடாதா? அப்போ மனுஷன் மேலே தன்னுடைய நம்பிக்கையை வைக்கவே கூடாதா? எந்த மனிதனையும் நம்பக்கூடாதா? அப்படியல்ல அதனுடைய பொருள். மனிதனையும் நம்பணும், ஆனால் அதை காட்டிலும் தேவனை முழுவதுமாக நம்ப வேண்டும். அல்லேலூயா. இன்னும் சொல்லப்போனால் ஒரு வீட்டுக்கு அஸ்திவாரம் எப்படி முக்கியமோ அதுபோல் நம்முடைய நம்பிக்கை அஸ்திவாரமாக கிறிஸ்து மேலே காணப்படணும். பிற்பாடு மனிதர்கள் அந்த அஸ்திவாரத்தின் மீது கட்டப்பட்ட சுவர்கள். புரிந்து கொண்டீங்களா? நாம் நம்பிக்கை 2 பேர் மீது வைக்க வேண்டும். ஒன்று கிறிஸ்து, மற்றொன்று மனிதர்களையும் நம்பித்தான் ஆக வேண்டும். இப்போ கிறிஸ்துவை நமது நம்பிக்கையின் அஸ்திபாரம், மனிதர்கள் அந்த அஸ்திபாரத்தின் மீது கட்டப்பட்ட சுவர்கள். இப்போ மனிதர்கள் மாறலாம், அஸ்திவாரம் மாறாது, அசையாது. மனிதர்கள் உங்களை விட்டு கொடுக்கலாம், மனிதர்களுடைய உதவிகளுக்கு ஒரு எல்லை உண்டு. அப்படி தானே? ஒருத்தர்கிட்ட கடன் கேட்குறோம்னா அதுக்கு ஒரு எல்லை உண்டு.
ஒருத்தர்கிட்ட ஒரு உதவி கேட்குறோம்னா அந்த உதவிக்கு ஒரு எல்லை உண்டு. அது யாராக இருந்தாலும் சரி, பிள்ளைகள் பெற்றோரிடம் உதவிகளுக்கு நாடினாலும், அல்லது பெற்றோர் பிள்ளைகளிடம் உதவியை நாடினாலும், நாம் உறவுகளிடம் உதவியை நாடினாலும், எல்லா உதவிகளுக்கும் ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லையை மீறி யாரும் உதவி செய்ய மாட்டார்கள். ஆனால் அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவின் உதவிக்கு, கிறிஸ்துவின் நம்பிக்கைக்கு எல்லை என்பது இல்லை. அல்லேலூயா. எனவே நீங்கள் மற்ற மனுஷரின் உதவியை நாடும் பொழுது அது ஒரு எல்லையில் நமக்கு முடிவை கொண்டு வந்து விடுகிறது. அந்த உதவியை நாம் திருப்தி அடைய முடியவில்லை. இது மனிதனுடைய இயல்பு. ஆனால் தேவனின் உதவிக்கு, தேவனின் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதங்களுக்கு எல்லை என்பது வேதம் நிர்ணயிக்கவில்லை. இப்போ யார் மீது நம்முடைய நம்பிக்கையை வைக்க வேண்டும்? தேவன் மீது. அல்லேலூயா. கர்த்தர் மீது நம்பிக்கையை வைத்த மனிதர்கள். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கர்த்தர் பேசுகிறாரு, இது மாதிரி நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம், நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. அப்படின்னா இந்த தேசத்தில் இனி உனக்கு இடம் இல்லை. அடுத்து உன்னுடைய இனத்தை விட்டு போ. உன்னுடைய உறவுகள், உன்னுடைய நண்பர்கள், உன்னுடைய சுற்று அருகில் உள்ள சொந்தக்காரங்க இவங்களையெல்லாம் விட்டு போ. உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு போ. அப்போ அந்த தகப்பனுடைய வீடு என்பது எதை குறிக்கிறதுனா, தன்னுடைய ஆஸ்திகள் இதையெல்லாம் விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. சரி, இந்த கட்டளைக்கு ஆபிரகாம் செவி சாய்த்தாரா சாய்க்கவில்லையா? சாய்த்தாரா சாய்க்கவில்லையா? சாய்த்தார். சரி, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை விரும்புகின்ற கிறிஸ்து ஜனம், ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை விரும்புகின்ற கிறிஸ்தவர்களாகிய நாம் இதே வார்த்தை, இதே கட்டளை நம்முடைய வாழ்க்கையில் தேவனால் பிறப்பிக்கப்படுமையானால் நம்முடைய கீழ்ப்படிதல் என்னவாக இருக்கும்? ஆண்டவரே, நான் என் தேசத்தை விட்டுறேன், என் இனத்தை விட்டுறேன், என் தகப்பனுடைய வீட்டை விட்டுறேன், என்னுடைய உறவுகளெல்லாம் விட்டுட்டு நீங்கள் எனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நான் போகிறேன் சொல்லுவோமா? சொல்லுவோமா? மாட்டோம். ஏன்னா இதையெல்லாம் விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் கர்த்தர் காண்பிக்கிற தேசத்துக்கு போனால் அடுத்த வேளை உணவு எனக்கு நான் என்ன பண்ணுவேன்? என்னுடைய நிலைமை என்னவாகும்? என் பிள்ளையோட நிலைமை என்னவாகும்? என்னுடைய எதிர்காலம் என்னவாகும்? நம்முடைய சிந்தனை. ஆனால் ஆபிரகாம் யாரை நம்புனா? தேவனை நம்பினார், கர்த்தரின் வார்த்தையை நம்பினார். அல்லேலூயா. அப்போ தேவனை நம்பி ஆபிரகாம் சென்றதுனால தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு நமக்கு அநேகமான வாக்குத்தத்தங்கள், அநேகமான தேவனுடைய வார்த்தைகள் கொடுக்கப்படுகிறது, கேட்கின்றோம். ஆனால் முழுவதுமாக தேவனையே நம்பாமல் தேவனையும் மனிதனையும் நம்பி வாழ்வதால் தேவனின் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நாம் பாத்திரவான்களாக காணப்படுவதில்லை. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்காமல் இன்னும் குறைவுபட்டவர்களாகவே காணப்படுகின்றோம். காரணம், தேவனையும் மனிதனையும் நம்பிக்கொண்டு பிரயாணிப்பதால். அல்லேலூயா. இரண்டாவது, தாவீது.
ஒன்று சாமுவேல் 17வது அதிகாரம் 45வது வசனம். ஒன்று சாமுவேல் 17:45. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேதகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். அல்லேலூயா. கோலியாத்துக்கு பார்த்து தாவீது சொல்றாரு இந்த வார்த்தையை. தாவீது என்ன இருந்தது? 5 கூழாங்கற்கள் மாத்திரமே இருந்தது. ஆனால் தாவீது அங்கு அந்த வார்த்தையை பயன்படுத்தவில்லை. உங்ககிட்ட ஈட்டி இருக்குது, பட்டயம் இருக்குது, என்கிட்ட கூழாங்கல் இருக்குது, இதை வச்சு நான் உன்னை வீழ்த்திடுவேன், இதை வச்சு நான் உன்னை அடிச்சிடுவேன். தாங்கிட்ட இருக்கின்ற அந்த ஒரு ஆயுதம் மட்டும்தான் அவங்ககிட்ட இருக்குது. அதன் மேலே கூட தாவீது தன்னுடைய நம்பிக்கையை வைக்கவில்லை. உங்ககிட்ட பட்டயம் இருக்குது, உங்ககிட்ட ஈட்டி இருக்குது, நீ உன்னுடைய உடல் முழுவதும் எதிரிகளால் தாக்கப்படாதபடிக்கு நீ அணிகலன்களை நீ அணிந்திருக்க, பாதுகாப்பு கவசங்களை நீ அணிந்திருக்க. ஆனால் என்கிட்ட கூழாங்கல் இருக்குது, என்கிட்ட கவனம் இருக்குது, இதை வச்சு நான் உன்னை வீழ்த்திடுவேன்னு தாவீது சொல்ல. இப்போ தாவீது தன்னுடைய நம்பிக்கையை யார் மீது வைத்தான்? தன் கையில் தன்கிட்ட இருந்த கூழாங்கல் மீது வைக்கவில்லை, கர்த்தரின் மீது நம்பிக்கையை வைத்ததனால் கூழாங்கலினால் கோலியாத்தை வீழ்த்தினான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்கிட்ட என்ன இருக்கோ அதன் மீது என் நம்பிக்கையை வைத்து என் வாழ்க்கையை ஓட்டுவதால் எதிரிகளை என்னால் வீழ்த்த முடியவில்லை. நான் தேவனை ஆராதிக்கின்றேன், தேவனை நம்புகின்றேன். ஆனால் தேவனை காட்டிலும் என்கிட்ட ஒன்று இருக்குல்ல, கூழாங்கல், கவனை, கவட்டி, இதை வச்சு நான் கோலியாத்தை வீழ்த்துவேன்னு நாம் நம்பிக்கிட்டு இருப்பதனால கோலியாத்தை நம்மால் வீழ்த்த முடியவில்லை, எதிரிகளை நம்மால் வீழ்த்த முடியவில்லை. காரணம், உங்கள் நம்பிக்கையை உங்கள் கைகளில் உள்ள பொருட்களின் மீது வைக்காதீர்கள், உங்களை உண்டாக்கின தேவனிடமே உங்களுடைய நம்பிக்கையை வையுங்கள். அல்லேலூயா. தாவீது அழகா ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். சேனையோட சொல்லுங்க பார்ப்போம். சேனைகளின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே. அல்லேலூயா. இப்போ என்கிட்ட இருக்க அந்த நாமம் இருக்கு, அந்த நாமத்தினால உன்னை என்னால் ஜெயிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் எதிரிகள் வந்தால், சூழ்நிலைகள் வந்தால் நாம் என்ன செய்வோம்? என்கிட்ட என்ன இருக்கோ அதை சொல்லி நாம் இதை வச்சு நான் உன்னை வீழ்த்திடுவோம்ப்பா. அப்படி தானே? சூழ்நிலைகள் மாறும்போது, வாழ்க்கையில் பிரச்சனைகள், கவலைகள், கண்ணீர்கள் வரும்போது, என்கிட்ட இவ்வளோ டெபாசிட் இருக்குது, என்கிட்ட எனக்கு மாதானா இவ்வளோ ஒரு வருமானம் இருக்குது, என்கிட்ட ஒரு சொந்த வீடு இருக்குது, அதனால இனிமேட்டு நான் எதை குறித்தும் பயப்பட வேண்டியதில்லை. என் மகன் எனக்கு உதவி செய்தாலும் சரி, சரியாவிட்டாலும் சரி, என் சொந்த வீடு இருக்குது, மாதானா ஏதோ ஒரு உதவித்தொகை வருது, இதை வச்சு நான் பிழைச்சிக்குவேன், அப்படி நம்பிக்கை வைக்கக்கூடாது. புரிந்து கொண்டீங்களா? கர்த்தர் மீது மாத்திரமே உங்கள் நம்பிக்கையை வைக்க வேண்டுமே தவிர மற்ற எந்த ஒரு உதவி செய்பவர்களாக இருந்தாலும் சரி, உதவி தொகையாக இருந்தாலும் சரி, ஆஸ்தியாக இருந்தாலும் சரி, அந்தஸ்தாக இருந்தாலும் சரி, மெடிக்கல் இன்சூரன்ஸாக இருந்தாலும் சரி, எதன் மீதும் உங்களுடைய நம்பிக்கையை வைக்காதீர்கள். அல்லேலூயா. சரி, அடுத்து மனிதனை நம்பினவர், கர்த்தரை நம்பி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. சரி, சிலர் மனுஷன் நம்பினாங்க, அவங்களுடைய நிலைமை என்னவாயிற்று? சிம்சோன், நியாயாதிபதிகள்
16வது அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது அவள் ஆ ம் ஆ ஆ ம் ம் ஆ ஆ ம் ம் ஆ ஆமாம் ம் ஆ ம் ஆ ஆ அல்லேலூயா. இப்போ கர்த்தரை நம்பின 2 பேரை பார்த்தோம். சிம்சோன் தெலீலியாவை நம்பி தன்னுடைய ரகசியத்தை என்ன பண்ணான்? சொல்லிட்டான். மனுஷனை நம்பினான், மனுஷிய நம்பினான். சரி, என்கிட்ட ஒரு சீக்ரெட் இருக்குது, என்னோட பலத்துக்கான ஒரு ரகசியம் இருக்குது, அதை இவகிட்ட சொல்லிடுவான். தன்னுடைய நம்பிக்கையை அவன் மேலே வைத்தான். சரி, நடந்தது என்ன? அந்த ரகசியம் மற்றவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நாம் அப்படி தான் ஏதாவது ஒரு ரகசியத்தை யாருக்குமே சொல்லக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனால் யாருக்காவது சொன்னால் அதன் மூலம் ஒரு திருப்தி அடைஞ்சிடலாமே அப்படின்னு அந்த ரகசியத்தை நாம் மற்றவர்களும் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அது பகிரப்படுகிறது, பகிரப்படுகிறது, பகிரப்பட்டே கொண்டிருக்கின்றது. புரிந்து கொண்டீங்களா? நீங்கள் ஒருத்தர்கிட்ட சொல்லி, ஐயா எனக்கு இது மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் இப்படி இருக்குது, இது ஒரு ரகசியம், இது உங்கள் மேலே நம்பிக்கை வைத்து நான் இந்த ஒரு காரியத்தை சொல்கிறேன், இதை யாருக்கிட்டேயும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் யாருக்கிட்டேயும் சொல்லாதீங்கிறத மறந்துடுவாங்க. என்னென்ன சொன்னோமோ அதை எல்லாம் தெளிவாக மற்றவர்கிட்ட அனுபவிச்சிருக்கீங்களா? அதனால் உங்கள் நம்பிக்கையை மனுஷன் மீது வைக்காதீங்க. மனுஷன் மீது நம்பிக்கை வைத்து உங்களுடைய வாழ்க்கையின் திட்டங்களை, தேவன் கொடுத்த ரகசியங்களை அல்லது எதிர்கால திட்டங்களை மனிதரிடம் சொல்லாதீர்கள். அது உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், உங்களுடைய பேர குழந்தைகளாக இருக்கட்டும், சில ரகசியம் அது ரகசியமாகவே தான் இருக்கணும். புரிந்து கொண்டீங்களா? அடுத்து இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, பெலிஸ்தியருக்கு அவர்கள் தங்களுடைய நம்பிக்கையை பெலிஸ்தர்கள் மீது வைத்தாங்க. அந்த மனிதர்கள் யுத்தம் நடக்குது. அப்போ அவங்க அங்கே பெலிஸ்தீனுடைய குதிரைகள், இராணுவ வீரர்கள், அதனால் அந்த பெலிஸ்தீனுடைய இராணுவ வீரர்களின் எண்ணிக்கை, இதன் மீது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய நம்பிக்கையை வைத்தார்கள். அதனுடைய முடிவு என்னவென்றால் அந்த யுத்தத்தில் தோற்கடிக்கப்பட்டார்கள். வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 21:31, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயம் வெற்றி யார் கொடுப்பா? கர்த்தர் தான் கொடுப்பா. குதிரையானது எதற்கு தான்? ஒரு ஆயத்தம்தான் குதிரை. அதனால் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சூழ்நிலை நிமித்தமாக அநேகர் குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகின்றார்கள். தன்னுடைய நம்பிக்கையை அதன் மீது வைத்திருக்கின்றார்கள். குதிரை இருக்கு, ரதங்கள் இருக்கு, அதனால் என் வாழ்க்கையில் நான் வெற்றி பெற்று விடுவேன், ஜெயம் பெற்று விடுவேன், ஜெயக்கொடி என் வீட்டில் பறக்கும், ஜெயக்கொடி என்னுடைய வாழ்க்கையில் பறக்கும்,
நான் தொட்டதெல்லாம் ஜெயம் பெறுவேன், ஏனென்றால் குதிரையும் ரதங்களும் என்னிடம் உள்ளது என்று அற்பமாய் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஜெயத்தை தருகிறவர் கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. அதனால் உங்களுடைய நம்பிக்கையை ஜெயத்தை தருகின்ற கிறிஸ்துவின் மீது வையுங்கள். மற்ற காரியங்கள் மீதோ மற்ற எந்த விதமான நிகழ்வின் மீதோ உங்களுடைய நம்பிக்கையை நாம் வைக்க வேண்டாம். புரிந்து கொண்டீங்களா? அதனால் நம்முடைய வாழ்க்கையில் இதுவரை நாம் எதின் மீதெல்லாம் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். யார் மீது என் நம்பிக்கையை வைத்திருக்கேன்? எதின் மீது என் நம்பிக்கையை வைத்திருக்கேன்? எதின் மீது என்னுடைய விசுவாசம் அதிகமாக உள்ளது? கிறிஸ்துவின் மீதா அல்லது மற்ற ஜனங்களின் மீதா, மற்ற பொருட்களின் மீதா, மற்ற ஆஸ்திகள் மீது என்னுடைய நம்பிக்கை இருக்கின்றா என்பதை நம்ம சிந்தித்து பார்க்கணும். யாரெல்லாம் கிறிஸ்துவின் மீது தன்னுடைய நம்பிக்கையை வைத்தார்களோ அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வெற்றிகளையும் ஆசீர்வாதங்களையும் கண்டார்கள். மனுஷர் மீது நம்பிக்கையை வைத்தவர்கள் அழிவை மாத்திரமே கண்டார்கள். எனவே அன்பான தேவஜனமே, நீங்கள் உங்கள் நம்பிக்கையை கிறிஸ்துவின் மீது வையுங்கள். கர்த்தரை நம்புகிறவனோ அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? செழிப்பாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை செழிப்பாக காணப்படணும் அப்படின்னா யாரை நம்பணும்? யாரை நம்பணும்? கர்த்தரை நம்பணும். கர்த்தரையே நம்பணும். அல்லேலூயா. கர்த்தரையும் நம்பிக்கொண்டு மனுஷனையும் நம்பிக்கொண்டு ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. இப்போ முன்ன அப்படி தானே சொன்னீங்க. கர்த்தர் அஸ்திபாரம், மனுஷன் மேலே கட்டப்பட்ட வீடு. ஆமாம். ஆனால் எதற்கு உங்களுடைய முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும்? யாருக்கு உங்களுடைய முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும்? யார் மீது உங்கள் நம்பிக்கை அதிகமாக காணப்படணும்? கர்த்தர் மீது, மனுஷன் மீது அல்ல. அது யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய கணவராக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், பிள்ளையாக இருந்தாலும் சரி, அவர்கள் மீது வைக்கின்ற நம்பிக்கை கர்த்தர் மீது வைக்கின்ற நம்பிக்கையை விட குறைவாகவே காணப்பட வேண்டும். இவர்கள் மீது அதிக நம்பிக்கையை வைத்துவிட்டு கர்த்தர் மீது குறைவான நம்பிக்கையை வைத்துவிட வேண்டாம். கண்களை மூடி செபிப்போம்.